இந்த பாண்டிய நாட்டை அனுதினம் எனக்கு முன்னால் வரக்கூடிய என்னுடைய ஏவலர்கள் இதுவரை வரவில்லையே. காலவாயா என்னடா வரும்போதே கால தாமதம். சாதாரணமான ஆள் எப்பேற்பட்டவன் பஞ்சாயத்துன்னா ஊர்ல பஞ்சாயத்துல ஞாங்கிட்ட தான் வருது. எங்க ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து உங்ககிட்ட வருது. ஏன்னா ஊருக்கு நாட்டாமக்காரனா நான் புடிச்சுன்னு தான் பேசுவேன். என்னத்த பஞ்சாயத்து நாயத்தை சொல்றா சொல்றா தட்டாது எனக்கு ஆட்டோ டொக்கு ஆட்டோ உடனே நான் பஞ்சாயத்தை புடிச்சுன்னு தான் பேசுவேன். எல்லாம் என்கிட்ட பஞ்சாயத்து வருது. ஏன்னா ஊருக்கு நாட்டாமக்காரியாச்சு. எங்க ஊர்ல 2 பேர் அண்ணன் தம்பிங்க. இருவர் அண்ணன் தம்பிகள். ஆமா, ஒருத்தவன் மூத்தவன் ஒருத்தவன் இளையவன். அண்ணன் தம்பினா ஒருத்தன் மூத்தவனா இருப்பான், இன்னொருத்த இளையவனா இருப்பான். அவங்க வெஸ்ட் போன சூத்து 2 சொத்து. அது என்ன பண்ற பெரியவங்கன்னா மூத்தவனுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு கால் நிலத்தை ஏற்றி வச்சிட்டாங்க. பெரியவனுக்கு ஒரு காக்காணி நிலம் ஏற்றி வச்சிட்டாங்க. சரி, சின்னவனுக்கு ஒரு 5 எருமாட்டை ஏற்றி வச்சிட்டாங்க. சின்னவனுக்கு 5 எருமாடுகள் ஏற்றி வச்சிட்டாங்க. சரியாகத்தான் பகிர்ந்திருக்கின்றார்கள். இதில் என்ன இந்த குறையும் கிடையாதுங்க. அந்த பெரியவன் பாருங்க, அந்த கால் நிலத்துல போயிட்டு பயிர் வச்சா அமோகமா வளையுது. என்ன பயிரு? நெல் பயிர் வச்சாங்க. நல்லா அமோகமா வளையுது. தம்பிக்கார 5 எருமாடும் போது அது மேய்ஞ்சிட்டு அண்ணனுடைய பயிரை தம்பியுடைய எருமாடு மேய்ந்து விட்டது. அண்ணங்காரன் கோவம் தாங்காத அந்த 5 எருமாடு காலை ஓசிட்டான். வாயிலா ஜீவனாச்சடா ஓசிட்டான். இந்த பஞ்சாயத்து என்கிட்ட வந்து உன்னாண்ட வருது. என்ன சொல்ற? உடனே சின்ன சும்மா கூடாதா? அந்த 5 எருமாட்டை ஓசிட்டோன்னே யாரு எவரு நம்ம கூட போன அண்ணன் தானே, ஒரு கால் நிலத்தை வச்சுதுன்னா ஒரு 5 எருமாடு போய் மேய்ஞ்சிட்டு விட்டது. சொன்ன நான் குடுத்துற போன துட்டு எவ்வளவு திமிரு இருந்தா இவனுக்கு. 5 எருமாட்டை காலை ஓசிட்டான்ட்டு தம்பிக்காரன் தடி தூக்கி அண்ணன் அடிக்க போனான். அண்ணனை அடிக்க தம்பிக்காரன் போனான். அண்ணன் கிடையாது, அண்ணி மட்டுங்கிறது 9 மாசம் கர்ப்பிணியா இருக்குது. வீட்டுல அண்ணன் இல்ல, அண்ணி மட்டும் தான் இருக்காங்க. 9 மாசம் கர்ப்பிணி அடிச்சு கலக்கிட்டு வந்துட்டான். அண்ணியா அண்ணி அடிச்சு கலக்கிட்டான் கர்ப்பிணியா. இந்த பஞ்சாயத்து நாட்டாமக்காரி உன்னிடம் வருகின்ற நீ நல்லா தான் சொல்லிருப்ப தீர்ப்பு. புடிச்ச என்ன பாயிண்ட்? ஐயா, நான் நாட்டாமக்காரத்தை இந்த பஞ்சாயத்து வந்து கூப்பிட்டேன். பெரியவங்க வாடா கூப்பிட்டேன். நாடான்னு கேட்டேன். ஐயோ, நான் கால நேரத்துல பயிர் வச்சிருந்தேன். என் தம்பி எருமாடு வந்து மேய்ஞ்சது காலை ஓசன்னு சொல்லிட்டான். எனக்கு கோவம் தாங்க. நாட்டாமக்கார கூப்பிட்டேன். புத்திக்குதா அறிவுக்குதானே உனக்கு? யார கேக்குற? பெரியவனை கேக்குறேன். அவனை கேக்குற? உங்களை போய் கேட்பேன் நான். அவனை கேட்டேன். ஏண்டா பாவம் வாயில ஜீவன் அதுக்கு வாய் இருந்தா வந்து நம்ம பங்காளி கூட்டி மேய மாட்டாது. பில்லு மேய்ச்சிட்டு போட்டுருக்கோம். அதுக்கு என்ன தெரியும்? பாவம் மேய்ஞ்சிட்டு அதுக்கு 5 எருமாட்ட காலம் உடச்சுக்கிறிய. உனக்கு அறிவுக்கு தட பேமானி அவனை கேட்டேன். கைபாவன் எங்க வருது? சொல்லும் போது கேள்வி வரேன். அறிவுக்கு தாடா யாரு ஒரு தம்பி மட்டும் தாண்டா வாயிலா ஜீவனாச்சாட. போன கூட ஒரு தம்பி ஒரு அடி அடிச்சிருக்கலாமே, அதை காலை உடைச்சாடான்னு சொன்னா. தம்பி அடித்திருக்கலாம், வாயில்லாத ஜீவனை கால் உடைத்து விட்டேன் என்று கேக்குறேன். சரி, பிறகு இவன் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொன்னேன், பெரிய என்ன பண்ணு ஏது பண்ணு தெரியல. நீ பெரிய 5 எருமாட்டை காலை உடைச்சிட்ட, அது போய் கட்டி அது இன்னும் வேற மாதிரி கொண்டாடான்னு சொல்லிட்டேன். அற்புதம் அற்புதம், அருமையான தீர்ப்புடா. எல்லாமே பாராட்டானே. என்ன பாராட்ட அற்புதமா சொல்லுகிறேன். பிறகு
சின்னவனை கூப்பிட்டேன். நீ என்னடா பண்ணு கேட்டேன். எனக்கு கோவம் தாங்க முடியலங்க. 5 எருமாட்டை காலை வச்சுன்னு கோவம் தாங்கல. எங்க அண்ணன் அடிக்கிறதுக்கா பெரிய தடி தூக்கின்னு போனேன். எங்க அண்ணி 9 மாசம் கருப்பின்னு அடிச்சு கலைக்கிட்டு வந்துட்டேன். தவறு தானே. நான் என்ன சொன்னேன், ஏய் ஒரு தாய் மாதிரி அண்ணி கம்முன்னு ஒரு தாயை போல கருப்பின்னு அடிச்சு கலக்கிறியே என்ன உங்க அம்மா அடிச்சு கலக்குனா ஒரு தாயா என்னன்னா ஒரு அண்ணி அடிச்சாங்க எல்லாம் ஒன்று தானே சொன்னேன். நீ என்ன பண்ணு ஏது பண்ணு தெரியாது. ஒண்ணு எட்டு போய் நீ 9 மாசம் கருப்பின்னு அடிச்சு வரான்ட்டு அண்ணிட்டு போய் 9 மாசம் கர்ப்பாகிட்டு வேணான்னு பாரு. இன்னமா உன்னை ஊர்ல விட்டு வச்சுக்கிறாங்க. என்ன தடவுறானுங்க 2 பேரும். என்ன பண்ணு கோபால தங்கச்சி நாய் தடிச்சுப்பா. என்ன கால தாமதம் என்றால் கட்டு கதைகளை அள்ளி கொட்டி கோலத்தை வீணடித்து விட்டீர்கள். எங்கிருந்து ஓடி வருகின்றீர்கள்? என்றும் இல்லாமல் இன்றைய தினம் கொற்றவன் ஆயத்திருக்கின்றார். என்ன காரணம் என்று சென்று பார்க்க வேண்டும். எங்கேடா அமைச்சர்? எதிர்த்தவரும் புறமுது காட்ட ஓடச் செய்தால் மனதோடு சத்தியம் கண்ணியம் கடமை செங்கோலாக கொண்டு இந்த பாண்டிய நாட்டு மக்களுக்கு நாட்டு கொத்தவர் இன்று போல் நீடுடிவாக வாழ்த்து வழங்குகின்ற பாண்டித்துறை. இப்படித்தான் இருக்க வேண்டும். குச்சி ஐசு அமைச்சர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமா, விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும். ஏனென்றால் ஒரு நாட்டுக்கு அமைச்சர் என்றால் முதுகு எலும்பு நடைபோட்டி வீரத்திலே விட்டு சுற்றி வரும் பகைவர்கள் தூள் துளாக்கும் தீர்ப்பெரும் செம்மலரே சீக்கிரத்தில் இருப்பினும் எதற்காக அழைத்தேன் என்றுமில்லாமல் இன்று என்னை அழைத்த காரணம் வந்தா அவன் ஜெயித்தங்க சொல்லுகிறான். இல்ல மன்னவா, என்னுடைய மனைவி மனோர்மணி நிறைமாத கர்ப்பிணி. இது அறிந்தது. ஆகவே 9வது மாதம் நிறைமாதம் அழகு சீமந்தம் செய்ய வேண்டும். உண்டான ஏற்பாடு நீதான் செய்ய வேண்டும். பார்த்தாயா? அங்க என்ன பண்ணிக்கிறா? அம்மாவுக்கு வயிறு நிகழ்த்தலாம் என்று எண்ணம் கொண்டீர்கள். அதற்குள்ளாகவே மகாராணியருக்கு பிரசவம் என்று விட்டது. அழைக்க வந்தாயா? முதல் சுகம் மகாராணியாருக்கு அழகான ஒரு மகளை செல்வம் பிறந்து விட்டது. மனைவி ஒரு குழந்தையை அந்த கனவு நிறைவேறிவிட்டது.
பார்த்தால் என்னுடைய மனைவி மனப்போடு அடைந்து விடுவார். ஆமா என் மனைவி இப்பொழுது அழைத்து வாருங்கள். என் மனைவி கரத்தில் கொடுக்க வேண்டும். குழந்தை பாருங்கள். எவ்வளவு அழகாக என்னுடைய மகளை தங்க தொட்டில் வைத்து தாளாட்ட வேண்டும். சீக்கிரம் என் மனைவி அழைத்து வாடா போடா. உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக? சும்மா குழந்தை பிறந்த சந்தோஷம் அல்லவா? ஆகையால் மனதை சற்று திடப்படுத்திக் கொள்ளுங்கள். என் மனைவி அழைத்து வாருங்கள் சீக்கிரம். இந்த அருமையான மழை செல்வத்தை ஈன்றெடுத்து விட்ட அந்த அம்மா அகால மரணம் அடைந்து விட்டார். எத்தனையோ ஆண்டு காலமாகவே தவம் இருந்தாயே. ஒரே ஒரு குழந்தை பிறந்தால் அது பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையாக இருந்தாலும் போதும். எனக்கு மலடி என்ற வார்த்தை மறந்து விட்டால் போதும் என்று மன பொறுப்பு அடைந்திருந்தாய். இந்த குழந்தை உன்னை கருத்தை ஈன்றெடுக்காமல் நீ இறந்து விட்டாயா கண்ணி? நான் யாரை நம்பி வாழ்வேன் மனோபதி? துணையின்றி ஒருவர் இல்லை. துணையின்றி ஒருவர் இல்லை. வினையதாலே வந்ததே மலர்மணி அத்தல் அத்தல் என்று சற்று நேரத்துக்கு முன்னதாகத்தானே அழைத்திருந்தார். இந்த குழந்தை பார்ப்பதற்கு படாத பாடுபட்டிருந்தாயே, மனக்கோட்டை கட்டிருந்தாயே கண்ணே. ஐயோ இறைவா, இறைவா வேடிக்கையா, இறைவா வேடிக்கையா. என்ன சொல்வது கருவே? கதிக்கலைக்கு வாடுரே பாவி நான் இறைவா வேடிக்கையா. அதர்மம் வழியிலே அருள்மழை பொழியாய்.
அழ வேண்டாம் மன்னவா. இல்லாத நான் எப்படி உயிர் வாழ்வேன்? அமைச்சரே, நான் எப்படி வாழ்வேன்? என் மனைவி சென்ற இடத்துக்கே நானும் படித்து விடுகிறேன். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஆண்டான் அழுதாலும் ஆண்டார் மீண்டும் இந்த மண்ணுலகில் பிறக்க போவதில்லை. அதற்காக அழுவேண்டாம். அதற்காக தான் முன்பே சொன்னேன். மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரோட்டு மக்களை பாருங்கள். இந்த ரோட்டு மக்களுக்காக நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். குழந்தை நான் எப்படி காப்பாற்றுவேன்? அமைச்சர், இந்த குழந்தை வளர்த்தெடுக்க உங்களுக்கு மன சஞ்சலம் அவ்வளவுதானே? அதற்கு ஒரு அருமையான உபாயம் என்னிடத்தில் உள்ளது. இந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் மறுமணம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் மறுமணமா? என் மனைவி மனோமணி இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? ஆமாங்க ஐயா. இந்த குழந்தைக்காக நான் எப்படி மறுமணம் செய்து கொள்வேன்? கடவுளே, இது நடக்குமா? கற்றவா, இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் இதை செய்தே ஆக வேண்டும். இந்த நாட்டு மக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த குழந்தையை வளர்த்தெடுக்க முடியாது. இந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டு மக்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. இரண்டில் ஏதாகிலும் ஒன்றைத்தான் உங்களால் கவனிக்க முடியும். ஆகையால் இந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்காகவே ஒரு மறுமணம் புரிய வேண்டும். ஆமாங்க, அமைச்சர் சொல்றது நன்மைக்கு தானே சொல்றாரு. குழந்தைக்குதான் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு தாய், இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல மன்னனாகவும் திகழ வேண்டும். அதற்காக நீங்கள் புரிந்தாக வேண்டும் என்கிறீர்கள். குழந்தைக்காகத்தான் குழந்தை வளர்த்தெடுக்க வேண்டுமே. இந்த ஆண்டுடைய கடாட்சியம் யார் யார் தலையில் என்ன நடக்கிறதோ, என்ன விதி போட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். அப்படியே அதற்கு முதலில் இந்த குழந்தைக்கு நல்லதோர் பெயர் சூட்ட வேண்டும். ரெண்டு பேரும் யாரு வைப்பீங்க? பேர் வைக்கிற பெருமாள் சாமியார்னா நான் தான். நான் பேர் வச்சா ஒரு குழந்தை கூட இருக்காது. எங்க போடா? மேல போகிறாரு. மேல போடுமா? இல்ல, வெளிநாடு போய் பட்டம் படிச்சு பெரிய உத்தியோகத்தில் இருக்கும். அப்பேற்பட்ட ராசி. அதனால இந்த குழந்தைக்கு மகாராஜா குழந்தையில பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. சந்தோஷப்படுறாங்க. குழந்தை ஓடி ஆடும் போது எங்க இருந்து கூப்பிட்டாலும் ஒரே குரல்ல ஓடி ஆடணும். ஒரே எழுத்துல பேரு, ஒரே எழுத்துல ஒரே எழுத்து ஒரே குரல். ஆமா. நீ எங்கிறே அரண்மனையில இன்னாத்துக்கிற நீ வர்ற சொல்றா சொல்றா. அழகான பேரு. என்ன 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 பேர் தெரியுமா? என்ன ஜூ. அப்படியே கூட்டு பாருங்க, தட்டி பிரிச்சுடுவாரு. அவனுக்கு என்ன பேர் வைக்க தெரியும்? நீ நான் பேர் வச்ச பெருமாள் பேர் வாங்கிக்கிறேன். பேர் வச்சே உனக்கு பெருமாள் பேரு. ஐயா, எல்லா சீப்பில் தான் வருவாங்க என் வீட்டுக்கு. தலை வர்ற சீப்புலியா? ஜீப்ல தான் வருவாங்க. ஓ, பேர் வைப்பதற்காக ஜீப்ல வருவாங்க. என்னதான் கூப்பிட்டு போவாங்க. ஏய் நுண்சாமி, நுண்சாமி. என் பேர் நுண்சாமி. குருசாமி. பேரை வச்சுன்னா குழந்தை நச்சுன்னு இருக்கும். சபாய் சபாய் சபாய். குழந்தை வச்சுட்டா பேர வீடா வீடா அருமையான பெண் குழந்தை வீடா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. குழந்தை சிறப்பா வாழும். குழந்தைக்கு பேர் தெவிடியா. வெட்டி வெயில்ல போட. நாட்டு வருங்கால மகாராணிடா, இளவரசி. ஒரு காலத்தில் என் மகள் மகாராணியாக வாழக்கூடிய உன் பொண்ணுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? அவன் பொண்ணு கேட்பான் பாரு. அமைச்சர் அவர்களே, பார்த்தாங்க என்னுடைய மகள், ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள், ஆசை மகள், அன்பு மகள். அவருடைய பார்வையை பார்த்தாயா? ஆஹா, என் மகள் 30 லட்சம் பொருந்தவராக இருக்கின்றார். மீன் கண்கள் போன்றிருக்கின்றது. ஆகவே மகளுக்கு அதாவது எனக்கு திருமணம் நடக்கும் வரையும் இந்த குழந்தையை தங்க தொட்டில வைத்து தாளாட்ட வேண்டும். அமைச்சர் அவர்களே, முடிவு என்ன? மறுமணம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், என்ன நாட்டு பெண்களாக இருக்கும்? எந்நாட்டை சார்ந்த பெண், வயதான மன்னர், அதுவும் இரண்டாவது மனப்புடிய யார் வருவார்கள் என்ற மனக்கவலை தானே. உங்களுக்கு அந்த மனக்கவலையே தேவையில்லை. பல நாடுகள் சுற்றுகின்ற இந்த குழந்தையை வளர்த்தெடுக்க நல்ல ஒரு குணவதியை நான் தேடிக்கொண்டு வருகின்றேன். நீங்கள் புறப்படுங்கள். புறப்படுங்கள்.